ஒரு பெண்ணாக இருப்பதால் நான் ஒரு பெண்ணோட பெர்ஸ்பெக்டிவ்ல தான் யோசிக்க முடியும். சுதந்திரம் என்பது எல்லாருக்கும் முதலில் அவங்கவுங்க வீட்டில இருந்துதான் சுதந்திரம் வேண்டும் அப்படின்னு நான் யோசிக்கிறேன். ஒரு படிக்கிற விஷயத்துல இருந்து, வேலைக்கு போற விஷயத்துல இருந்து, வெளியில நடக்கிற நம்ம டிராவல் பண்ற விஷயத்துல இருந்து எல்லாம் நமக்கு சுதந்திரம் பெண்களுக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிறேன். எதுலயுமே யாரும் நம்மள தடை போடக்கூடாது அப்படிங்கறது தான் நான் சுதந்திரம்னு நினைக்கிறேன். பெண்களோட விஷயத்துல, படிக்கிற விஷயத்துல இருந்தாலும், வேலைக்கு போற விஷயத்துல இருந்தாலும், எல்லா விஷயத்திலயும் ஒரு தடைங்கிறது வருது. நிறைய பெண்கள் அதை ஃபேஸ் பண்றாங்க. வெளியில போகும்போது ஆண்களோட சீண்டல்கள், நிறைய அந்த பாலியல் சீண்டல்கள் நிறைய பஸ்ல போகும்போதும், தனியா பெண்கள் போகும்போதும் நிறைய அனுபவிக்கிறாங்க. சோ அதுல இருந்து சுதந்திரம் பெண்களுக்கு கிடைச்சாலே அது அந்த ஒரு பாதுகாப்பு கிடைக்கிறதே நான் சுதந்திரம்னு நினைக்கிறேன். குழந்தைகள், பெண் குழந்தைகளுக்கு முதல்ல சுதந்திரமே கிடையாது. எங்க போனாலும் தனியா குழந்தைகள் கிடைச்சா அந்த குழந்தைகளை நாசம் பண்ற சொசைட்டி தான் இது. சோ அந்த விஷயத்துல இருந்து சுதந்திரம் 60-70 வயசு ஆன பெண்கள் வரைக்கும் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். அது ஒரு மனுஷனா திருந்தலைன்னா அங்க இந்த கஷ்டத்தை ஒழிக்கவே முடியாது. மனுஷனா ரியலைஸ் பண்ணணும், இது என்னோட குழந்தை, என்னோட தங்கச்சி, என்னோட அக்கா, என்னோட அம்மா அப்படின்னு நினைச்சா இந்த தவறு எங்கும் நடக்காது. சோ இந்த தவறு ஒழிஞ்சாலே பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புறேன். இது வரைக்கும் சுதந்திரம் கிடைச்சிருக்கானா அது கேள்விக்குறியாகத்தான் இருக்கு. ஏன்னா எல்லா இடத்துலயும் இன்னும் இந்த தவறுகள் நடந்துகிட்டேதான் இருக்கு. இதை தடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன்.